என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோ, இது என்னோட ஹாபி. 7 மணி தான் ஆகுது. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். அதனால தான் நான் இதுல அலாரம் வச்சு எப்பவுமே சீக்கிரமா எந்திரிப்பேன். என்னால சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இப்ப துணி எல்லாம் துவைக்கணும். ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்ற? உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி தூக்கத்துல எழுப்புனா தலை வலிக்கும். இந்த பெட்ஷீட்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாத்தியா? அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட பொருள் போட்டு வச்சிருக்கேன். என்ன வேணும்? ப்ளீஸ். நோ. சந்தோஷமா? ஓகே, நான் போயிட்டு வரேன். ஏய், நீங்க என்ன பண்ற? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஓ, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் கேக்குறேன். ஹேய், இந்த மாதிரி ஒருத்தங்க பாட்டு கேட்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஓ, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பாட்டை நீ ஃபுல்லா கேட்டிடியா? நான் இன்னும் கேட்கல. தயவு செய்து அது கொடு. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன ரொம்ப டல்லா இருக்க? நான் டல்லா இருக்கேன்னு யார் சொன்னது? ப்ரீ ஹண்டிங்காக என் கூட வரேன்னு நீ சொன்னல. என்ன மன்னிச்சிடு எஸ்தர், என்னால உன் கூட வர முடியாது. ஜோ, என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? என் கூட வந்தனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. இத பாரு, நான் தான் எனக்கு மூடு சரியில்லைன்னு சொல்றேன்ல. ஆனா நீ வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. நான் இப்ப என் மைண்ட மாத்திக்கிட்டேன். ஓகே ஓகே. சரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கிளம்பு. எல்லாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓய், இப்போ உனக்கு என்ன வேணும்? சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா? நீ என் கூட வந்து ப்ரொபோசல் தரேன்னு சொன்ன. நான் அந்த ப்ராஜெக்ட்டை ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஓ, அப்படியா? ஓகே, சரி, நீ எனக்கு அது தெரியா? அந்த ப்ராஜெக்ட்டை நான் பார்த்து தந்துடுறேன். என்னால கொடுக்க முடியாது, நீயே ரெடி பண்ணு. இன்னொரு தடவை ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஜோ, ஏன் கோவப்படுற? நீ காலையில இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்கே, என்னாச்சு? அத உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. இங்க ஏதோ ஒண்ணு நடந்தது. யாராவது பாத்தீங்களா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். விக்டோரியா, நீ எங்க இருக்க? யாருமே இல்ல. ஹலோ மிஸ்டர் மால்கம், கில்பர்ட், எங்க இருக்கீங்க? ஜோஷ், இங்க என்ன நடக்குது? உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இங்க இருந்த எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. நான் இப்ப தனியா இருக்கேன். வாவ், பிரமாதம். ஜோ, எங்க இருக்க? ஜோஷ், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஹேய், இங்க
இங்க யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். இந்த ரூம் எவ்வளவு அழகா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா? நீ ஜோவை பாத்தியா? அவ அந்த ரீடிங் ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ காலையில இருந்து ஏதோ மூட் அவுட்ல இருந்தா. ஜோவை நீ அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கலையா? காலையில இங்க இருந்து எழுந்தா, அதுக்கப்புறம் தெரியல. அவ திடீர்னு காணாம போயிட்டா. அப்படியா சொல்ற? சரி இரு, அவ இங்க எங்கேயாவது இருக்காளான்னு பாக்குறேன். ஏய், இது உனக்கு வேணுமா? ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? சாரி, நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். நீயாவது ஜோவத்தியா? பார்க்கல, என்னாச்சு? காலையில இருந்து இங்க தான் இருந்தா, ஆனா திடீர்னு காணாம போயிட்டா. ஓ இல்லையே, அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலே. நீ அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டியா? சரி ஓகே, அந்த பீரோக்குள்ள என்ன பெட்ஷீட்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், இந்த டாப்ஸ் ரொம்ப அழகா இருக்கே. இந்த டாப்ஸ் எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏய், யார் அது? ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? காத்தடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்கேட்டிங் எல்லாம் கை வந்த கலை. மிஸ்டர் மால்கம். ஓ வாங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஜோ திடீர்னு காணாம போயிட்டா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இல்ல, காலையில தான் அவளை பார்த்து அப்புறம் காணோம். கொஞ்சம் பதட்டப்படாம பேசு. சரி ஓகே, நான் பொறுமையா பேசுறேன். இப்போ நாங்க என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். லைஃப் ஒரு வெதர் மாதிரி. அதுல அடிக்கடி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஜோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் அதத்தான் சொல்றேன். நடப்பவை நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் அவளை கடைசியா பார்க்கும்போது அவ இந்த புக்க படிச்சுக்கிட்டு இருந்தா. பாருங்க. என்னாச்சு சொல்லுங்க. இது ரொம்ப பழைய புஸ்தகம் தான். 300 வருஷமா இங்க தான் இருக்கு. மிஸ்டர் மால்கம், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. அவ இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது தான் காணாம போயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு பழங்கால மந்திர புத்தகம். நாம எதை ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை இது நிறைவேற்றி வைக்கும். இதனால நம்பவே முடியல. நம்பணும். இந்த புஸ்தகத்தை நம்பித்தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு இருக்கிற ஆசைய இந்த புஸ்தகத்திட்ட சொன்னா அது உனக்கு நிறைவேற்றி வைக்கும். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? ஓ, நல்ல வேளை இங்க யாருமே இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், விளையாடினது போதும், வெளியே வாங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்க போறீங்க? வெளியே வந்துருங்க. இப்படி வேகமா ஓடி வர? நான் இந்த இடத்தை க்ளீன் பண்ண வந்திருக்கேன். என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் வேணும்னே இதை செய்யல. உன்னோட சாரி எனக்கு தேவையில்லை. முதல்ல எழுந்துரு, நான் க்ளீன் பண்ணணும். சொன்னதை முதல்ல செய்.
நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த இடத்துல வேற யாருமே இல்லையா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? நீ சரியா சொன்ன. எனக்கு எப்பவுமே தனிமை தான் பிடிக்கும். எனக்கு மனுஷங்களை எல்லாம் பிடிக்காது. அதனால நான் தனியா தான் இருப்பேன். இப்போ உன் கூட பேசுனதுனால எனக்கு தலைவலியே வந்துருச்சு. என்னுடைய பேரு ஜோ. எனக்கு அது அனாவசியமான விஷயம். பேரு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு அதுல இஷ்டமும் இல்ல. ஒரு நிமிஷம். இந்த சிம்பிள் ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. நான் இதை சரி பண்ணணும். இதை எப்படி சரி பண்றது? ஏய், ஜோவை கண்டுபிடிக்க போறேன்னு இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சரி வா, நம்ம போய் ஜோ எங்க இருக்கான்னு தேடலாம். அது வந்து ஆக்சுவலா ஜோ எப்படி காணாம போனானா, அவ மாயமாயிட்டா. அதனாலதான் அவளை பத்தி யோசிக்கிறேன். நல்லா தானே இருந்த, திடீர்னு ஹிஸ்டாரிக்கல்ல பேசுற. ஜோஷ், அவனை கிண்டல் பண்ணாத. சில சமயம் அவன் அப்படிதான் பேசுவான். சரி, ஜோவை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். வா போலாம். சரி, நான் இந்த புக்ல வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஹலோ. ஹாய் ஆண்டி. ஓ, நீயா? இங்க என்ன பண்றீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் தனியா இருக்கிறத தான் விரும்புவேன். இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். ஓகே, உன்கிட்ட நான் 3 விஷயத்த சொல்றேன். முதல்ல கேள்வி கேட்கறத நிறுத்து. அடுத்து இந்த இடத்தை எல்லாத்தையும் நீதான் கிளீன் பண்ணணும். மூணாவது வந்து மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு, நான் கூட்டிட்டு போறேன். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? நீ வந்தாதான் அந்த 3வது விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். சரி, மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ஏதோ வந்துடுறேன். முதல்ல மேல இருந்து கீழே இறங்கு. ஏன் இப்படி அட்டகாசம் பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன். கீழே இறங்கி வாங்க. எல்லாரும் வந்து இப்ப சாப்பிட்டுருங்க. அப்புறம் சாப்பாடு கிடைக்கலன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? சும்மா தான் வந்தேன். சும்மா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதான் என்கிட்ட பேசிட்டு இல்ல. சரி, கிளம்பு. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க? நீங்க யார் மேலயோ கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கோபமாவா? நான் கோபமாவா? நான் என்ன சொல்றது? இப்ப ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம். என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. முதல்ல இங்க இருந்து போயிடு. சரி, நான் இங்க இருந்து போயிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிக்கணும். என்னால முடியாது. அவங்க எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? நான் யாரையும் இது வரைக்கும் பார்க்கல. இப்ப நான் என்ன பண்றது? கமான் பசங்களா, கமான். இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல அது என்கிட்ட கொடு. இல்ல, இது என்னோட இதுதான். இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஆமா, நீ என்ன பேசுற? இத நான் எவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஒழுங்கா அதை திருப்பி என்கிட்ட கொடு. ஓ, நீ நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? என்ன நல்லா ஒத்து பாரு. நீ நீ வந்து நான் தான். ஆமா, நீ வந்து நான் தான். சரி, இப்ப புரிஞ்சதில்ல. முதல்ல என்ன தனியா கொஞ்சம் இருக்க விடுறியா? இது சரியாவே வர மாட்டேங்குதே. இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. இதை எப்படி சரி பண்றது? என்ன விஷயம் சொல்லு. இந்த சிம்பிளை கரெக்டா செட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை பார்த்ததே இல்ல. இது ஓரளவுக்கு சரியா வந்துடுச்சுன்னு தோணுது. அது எப்படி சொல்ற?
அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. இங்க இருந்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நானும் தான். நான் இங்க இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். தயவு செஞ்சு துரத்துட்டு நான் வெளியே போகணும். இது எப்படி இங்க வந்தது? நேத்தை விட இன்னைக்கு பனி ரொம்ப அதிகமா பெய்யுது. நான் எங்க இருக்கேன்? ToonWorldTamil.blogspot.com. ஹெல்ப்! நான் இங்க தான் இருக்கேன். என்ன பாரு. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவளை காணும். நீ இங்க என்ன பண்ற? உண்மையை சொல்லு. நான் உண்மையா சொல்றேன். நீ எதையுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவ யாரையும் கூப்பிடாம தனியா ஹண்டிங்க்கு போயிருக்கா, கரெக்டா? ஓ, அது இல்ல. நான் என்ன சொல்ல வந்தனா, நீ என்ன ஏமாத்த முடியாது. நான் உன்னை ஏமாத்தல. நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்ன நம்பு. அப்படியா? அவ கடைசியா பாக்கும்போது என்ன தனியா விடுங்கன்னு தான் என்கிட்ட சொன்னா. அவ அதனால எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் தெரியல. காப்பாத்துங்க. உங்களுக்கு ஏதாவது குரல் கேட்டுதா? ஆமா, எங்கேயோ ஒரு குரல் கேக்குதே. காப்பாத்துங்க. ஓ, இது உள்ள இருந்து தான் கேக்குது. இங்க பாருங்க. காப்பாத்துங்க. எனக்கு எந்த குரலும் கேட்கல. நீ யார காப்பாத்த போறன்னு தெரியல. ஜோ, காப்பாத்து. ஆமா, இவ எப்படி இதுக்குள்ள போனா? அதான் விஷயம். அவ மறுபடியும் இங்க திரும்பி வரலையே. என்னது? கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் ஜோ. இவன் என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. மிஸ்டர் மால்கம், நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். ஜோ இதுல தான் இருக்கான், அவளை பாருங்க. ஓ ஆமா. ஹலோ ஜோ, எப்படி இருக்க? ஹலோ மிஸ்டர் மால்கம். ஆமா, இதுக்குள்ள இவ எப்படி போனா? இவளை வெளியே கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ஆமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த அரண்மனை கூட ரொம்ப அழகா இருக்குல்ல? அதெல்லாம் விடுங்க. முதல்ல என்ன காப்பாத்துங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு, அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். மிஸ்டர் மால்கம், நம்ம எப்படியாவது அவளை காப்பாத்தணும். நீ எங்கேயும் போயிடாத ஜோ, அங்கேயே இரு. என்ன மன்னிச்சிடு, நாம எதுவுமே பண்ண முடியாது. இல்ல, அவளை காப்பாத்தியே ஆகணும். கத்தாத, சொல்றத பொறுமையா கேளு. நான் உண்மையை தான் சொல்றேன். இதோ பாரு, இதுல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் அவ விருப்பப்படிதான் நடக்குது. அவ தான் அவ மனசை மாத்திக்கணும். அதை தவிர நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால முடியாது. அப்படியா? எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. நீ உன்னோட மனப்பான்மையை மாத்தினாதான் வெளிவர முடியும் மிஸ்டர் மால்கன் சொன்னாரு. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ தனியா இருக்கணும்னு விரும்பின இல்லையா? இப்ப லாஜிக்கலா யோசிச்சா நீ ஒண்ணு பண்ணு. நீ இப்ப எங்க கூட இருக்கணும்னு விருப்பப்படு. உன் கூடயா? என் கூட இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. சீக்கிரம் இத பாரு. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க விரும்புறேன். மறுபடியும் ட்ரை பண்ணு. இன்னும் நல்லா ஃபீல் பண்ணு. இங்க இருக்க எனக்கு பிடிக்கல. நான் வெளியே போக தான் ரொம்ப விரும்புறேன். சரி, நீ வந்து இன்னொரு தடவை. என்னால முடியாது. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. ஜோ சொல்றது கேளு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. சரி, நீ எனக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் தரேன் இல்லையா? அதான் அந்த ப்ராஜெக்டை ஏற்கனவே நான் முடிச்சிட்டேனே. ஓ, இப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே. நான் இப்ப அவளை எப்படி காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஜோ, இன்னும்
ட்ரை பண்ணு. ஜோ ஜோ நீ எங்க போயிட்ட? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஜோ நான் இங்க தான் இருக்கேன். ஆ? நீ திரும்பி வந்துட்ட. ஜோ ஆமா நான் வந்துட்டேன். நான் காப்பாத்திட்டேன். என் ஐடியா பழிச்சிருச்சு. இல்ல அது ஏன் ஐடியா. ஆமா அது கண்டிப்பா உன்னோட ஐடியா தான். நான் உனக்காக பண்ணல. நீயே தான் ட்ரை பண்ணி இதுல இருந்து வெளியே வந்த. ஆமா நீ என்ன ட்ரை பண்ண? ஓ நீ எப்ப வந்த? நீ அந்த புக்குல இருந்த? ஆமா நான் விருப்பப்பட்ட மறுபடியும் வெளியே வந்துட்டேன். சொன்னது சரிதானே? இதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. ஓகே ஓகே நீ தப்பிச்சதே சந்தோஷம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன ப்ரோக்ராம்? இப்போதைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம். ஜாலியா இருக்கும்ல? இல்லப்பா நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, நான் போய் படிக்கணும். ஜோஷ் நீ வரியா? சாரி ஜோ, நான் இப்ப போய் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்க கூட வரேன். அவங்களாம் இப்படி ஏன் சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதா? நீ எப்பவும் தனியா இருப்பல, அதான் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீ எப்பயுமே எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்கணும். அதுதான் எப்பயுமே நல்லது. உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்க ட்ரை பண்றேன். இப்ப நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. எவ்வளவோ ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு காப்பாத்தணும். ஆனா இவ மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கா. எலியட், என்ன விஷயம்? என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் ஒலிக்குது.